பிரைஸ் த லார்ட். இன்றைய சிந்தனைக்காக யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆமாங்க, கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார், நம் ஒவ்வொருவருக்காகவும் கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். ஐயோ, நான் எந்த தப்புமே பண்ணலையே, ஆனால் அவங்க என் கூட சண்டை போடுறாங்களே, அவங்க என் கூட பேச மாட்டேங்கிறாங்களே, என்னை பற்றி அவங்க தப்பாக பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்மள நிறைய பேர் யோசிக்கலாம். அவங்க எவ்வளோ தான் நம்மளை அவதூறாக பேசினாலும், அவங்க என்ன தான் நம்ம தப்பே பண்ணாமல் நம்மளை பற்றி அவங்க பேசினாலும், நம்ம அந்த இடத்துல நம்ம அவங்கக்கிட்ட போய் ஏன் என்னை பற்றி இப்படி பேசுனீங்க அந்த மாதிரி நம்ம கேட்காம இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஏசப்பா அந்த இடத்துல நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஏன்னா இந்த உலகமே ஒரு போராட்டம் நிறைந்த ஒரு உலகம்தான். அந்த உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அதனால் கண்டிப்பாக நம்ம அதிலேருந்து வெளியே வரணுன்னா அது ரொம்ப கஷ்டம். நம்மளே தவறு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சா கூட நம்ம சுற்றி இருக்கிற சூழ்நிலை நம்மளை அப்படி மாற்றிடும். கண்டிப்பாக கர்த்தருடைய பாதத்தில் நம்ம அமர்ந்து முழங்கால் படியிட்டு நம்ம கர்த்தருடைய சன்னிதானத்தில் நம்ம ஜெபம் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக கர்த்தர் நம்மை எல்லா தீங்கின்றும் விலக்கி நம்மளை காப்பார். நம்மளை சுற்றி எவ்வளோ போராட்டங்கள் வந்தாலும் சரி, நம்மளை சுற்றி எவ்வளோ நெருக்கடிகள் வந்தாலும் சரி, எல்லாத்துலேயும் நின்று கர்த்தர் நமக்கு ஜெயம் தருவார். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஒருவேளை வியாதியின் காரியங்களாக இருக்கலாம், இல்லை ஒரு படிப்பின் காரியங்களாக இருக்கலாம், இல்லை வேலை விஷயத்தின் காரியங்களாக இருக்கலாம். எந்த விஷயமானாலும் சரி, நம்ம கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து இசப்பா அந்த போராட்டத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து நம்ம ஜெபிக்கும்போது கண்டிப்பாக கர்த்தர் அந்த இடத்துல நமக்காக யுத்தம் பண்ணுவார். நம்ம யாருக்கிட்டையும் நம்ம பேச தேவையில்லை, கர்த்தரே எல்லா வழிவாசல்களையும் ஏற்படுத்தி தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்காகவும் யுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார். இன்றைக்கி நீங்கள் விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபிங்க, கண்டிப்பாக கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென்.